வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க தேவை இல்லை அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் பொருட்களை தொடர்ந்து பல மாதங்கள் வாங்கவில்லை என்றால் ரேஷன் கார்டுகள் ரத்தாகக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் பல பேர் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக தங்களுடைய வேலைகளுக்கு லீவு போட்டுவிட்டு வருவது அல்லது பர்மிஷன் கேட்டு வர்றது, இது மாதிரி சூழ்நிலையில் வர்றாங்க. இப்படி அவசரமாக வரக்கூடிய ரேஷன் பொருட்களை விரைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ரேஷன் கடைகளில் விரைவாக பொருள் வாங்கி வீட்டுக்கு செல்வது என்பது அரிதினும் அரிதாக இப்பொழுது இருக்கிறது. ரேஷன் கடைகளில் பொருள் வாங்குவதற்காகவே முழு நாளையோ அல்லது பகுதி நாளையோ விடுமுறை எடுப்பவர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஸ்மார்ட் கார்டு, கைரேகை, மின்னணு சேவை என புதிய அம்சங்கள் வந்திருந்தாலும் அதற்காக அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. இப்படியாக ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்களின் நேர விரயத்தை குறைக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு புதிய ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு ரேஷன் கடைகளில் தரமான சேவை வழங்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் உத்தரவின் அடிப்படையில் விற்பனை முனைய கருவியுடன் மின்னணு எடை தராசுகள் இணைக்கப்பட்டு வருகிறது. இது சரியான எடையில் பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் அல்லது ஆப்டிக்கல் ஸ்கேல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா விற்பனை முனைய கருவியில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய் இப்படிங்கிற எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்தில் பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் எடை போட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் சர்க்கரை வாங்குறீங்கன்னா சர்க்கரை 1 கிலோனா 1 கிலோ எடை அந்த தராசில் காட்டும். அதற்கு பிறகே நீங்கள் அந்த பொருளை வாங்கிக் கொள்ள முடியும். இதன் மூலமாக சரியான எடையுடன் மக்கள் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பாக பொருட்கள் எடை குறைவாக கொடுக்கறாங்க, சரியான எடையில கொடுக்கறதில்ல அப்படிங்கிற புகார்கள் எல்லாம் நிறையவே வந்துட்டு இருந்தது. அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் முதலில் எலக்ட்ரானிக் தராசில் எடை போடப்பட வேண்டும். அதன் பிறகு மட்டுமே விற்பனை நிலையத்தில் பில்லிங் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டியிருப்பதால் ஆரம்பத்தில் ஒரு நபருக்கு சராசரியாக 20 முதல் 30 நிமிடங்கள் வரை நேரம் எடுத்துக்கொண்டது. இதனால் அதிக நேர விரயம் பொதுமக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த புதிய முறையில் பின்பற்றும் பணியில் ஏற்படும் தொழில்நுட்ப சிக்கல்கள் எல்லாம் குறித்து ஊழியர்கள் அரசுக்கு தெரிவித்தாங்க. இதனை அரசு விரைவில் தீர்த்து வைத்ததன் காரணமாக தற்போது ஒருவருக்கு பொருள் விநியோக நேரம் குறைந்தது 10 நிமிடங்களாக மாறி இருக்கிறது. மிக குறைவான நேரத்தில் ரேஷன் பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த வசதியினால பொதுமக்கள் யாரும் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக விடுமுறையோ இல்ல பகுதி விடுமுறையோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 35,000 கூட்டுறவு ரேஷன் கடைகளில் இதுவரை 30,000 ரேஷன் கடைகளில் மின்னணு தராசும் விற்பனை கருவியும் இணைக்கப்பட்டு சேவை தொடங்கி இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய கடைகளிலும் விரைவில் இந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய சேவையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.